இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். லோன் அப்ளிகேஷன்ல லோனை நம்ம திரும்ப செலுத்தலைன்னா என்ன ஆகும், அதாவது இஎம்ஐ கட்டாமல் விட்டா என்ன ஆகும்? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய லோன் அப்ளிகேஷன்கள் அப்படின்றது பிளே ஸ்டோர்ல இருந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நான் லாஸ்டா ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், அதாவது நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, கிட்டத்தட்ட லோன் தரக்கூடிய கம்பெனிஸ் 9,000க்கு மேல என்பிஎஃப்சியா இருக்கிறாங்களா. அதாவது என்பிஎஃப்சில ஆர்பிஐ கூட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னமோ இங்க ஒரு 4-5 அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதிகமா பரிச்சயமான அப்ளிகேஷன் ரிங்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசன்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி மணிவியூ இல்ல எஃப்எம்எஃப்ஜி இல்ல பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். ஆனா இதுல இவ்வளோ அப்ளிகேஷன் இருக்கு, ஹிட்டனா நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாவில் கூட இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த லோனை யாரும் நம்ம வீட்டுக்கு கொடுக்கல, இந்த லோனுக்கு பெருசா நம்ம கிட்ட டாக்குமெண்ட் எதுவும் வாங்கலை, அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெருசா டாக்குமெண்ட் எதுவும் வாங்கலை. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அதை வச்சு சொல்றேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, என்கிட்ட கேட்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, சார் இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்ல நான் லோன் கட்டலைன்னா எங்க சார் அங்கிருந்து இங்க வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி. முதல் விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அது ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், நம்ம இஎம்ஐ பேமெண்ட் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்றது அதை நம்ம தனியா பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு லோன் அப்ளிகேஷனை நீங்க லோன் எடுக்கிறீங்க, ஆமா அந்த லோன் அப்ளிகேஷன் இங்க கிடையாது தான். அது பூனேவிலையோ மகாராஷ்டிராவிலயோ ஏதாவது ஒரு குருகிராம், ஏதாவது ரூரல் ஏரியாவில் வெளியூர்ல அதாவது அதர் ஸ்டேட்ல இருக்கும். அதர் ஸ்டேட்ல எங்கேயாவது 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இருந்து நீங்க கட்டாத ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கும் இல்ல 5000 10,000க்கும் இல்ல நீங்க எடுத்த 50,000 60,000க்கும் ஸோ அவங்க ஒரு ஃபிளைட் புக் பண்ணியோ இல்ல பஸ் புக் பண்ணியோ அங்கிருந்து இங்க வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வர மாட்டாங்க தான். அவங்க அங்கிருந்து இங்க வர மாட்டாங்க. பிகாஸ் இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நமக்கு இந்த பணம் கிடைக்குது அப்ளிகேஷன் மூலியமா? எங்கேயோ இருக்கிறவங்க பிளே ஸ்டோர்ல அவங்களுடைய அப்ளிகேஷன் அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இங்க ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இங்க ரிசீவ் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் உங்க கையில இருக்குது. அதை நீங்க பாக்குறீங்க, மொபைல்ல எங்க இருந்தானே நீங்க அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டு போ, பிளே ஸ்டோருக்குள்ள இருக்கா, என்னது ஆண்ட்ராய்டு டிவைஸா, ஓகே ஓப்பன் பண்ண ஓகே பார்த்து நான் லோன் எடுக்கிறேன். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதே சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த ஊர்ல, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கம்பெனிஸ் இருக்கு? இப்போ பஜாஜ் இருக்கு, இந்த மாதிரி டிவிஎஸ், ஹீரோஃபின் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனி அவங்களுடைய பிரான்ச்சஸ் இங்க இருக்கு. அப்ப அவங்க ஒன்றும் தமிழகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஸோ ஒரு குத்துமதிப்பா சொல்றேன், ஒரு தோராயமா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. எல்லாம் தமிழகத்தை சேர்ந்த சில கம்பெனிகளும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தோராயமா சொல்றேன். இப்போ அவங்களோட கம்பெனி, மெயின் கம்பெனி பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கும், ஆனா அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இங்க இருக்கு. இப்போ நீங்க ஒரு 50,000 லோன் கட்டுறதுக்காக ஒரு கம்பெனி, ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது அங்க இருக்கிறவங்க பூனேவிலேயோ மகாராஷ்டிராவிலயோ இருக்கக்கூடியவங்க இங்க பிரான்ச் வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களை மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அப்போ முதல் கட்டமா அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யும், அங்கீகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன்னா ஒரு என்பிஎஃப்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும். அந்த என்பிஎஃப்சில ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த என்பிஎஃப்சி கம்பெனி கூட சேர்ந்துதான் உங்களுக்கு லோன் கொடுத்துருக்கும். அப்போ அந்த என்பிஎஃப்சி கம்பெனி கண்டிப்பா என்பிஎஃப்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நிஜமா இந்த பேன் இந்தியாவில் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நாள் உங்களுக்கு, இப்ப நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்க மாட்டேன், இப்பதான் முக்கியமானது வருது. கொஞ்ச நாள் உங்களுக்கு கால் மெசேஜ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம ஒரு 5 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, 5 விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அதை இப்போ பார்த்துடலாம். லேட் ஃபீ பெனால்ட்டி கண்டிப்பா சேரும். அதே போல கால் மெசேஜ் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறையும், கண்டிப்பாக குறையும். ஸோ லோன் கட்டலினா குறையும். ஃபியூச்சர்ல லோன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போல லீகல் நோட்டீஸ் கேஸ் வர வாய்ப்புகள் சில அப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்வாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து எப்பா நான் உன்னை வச்சு நான் ஒரு லோன் கொடுத்தேன், அந்த லோன் வாங்கின நபர் பார்த்தீங்கன்னா கட்டல, அதனால நீ என்ன பண்றேன்னா உன்னுடைய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதாவது அந்த லொகேஷன் நியர்பை லொகேஷன் ஆள்ல இருப்பாங்கல்ல, அவங்களை அனுப்பி எப்படியாவது அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்றாசா அப்படின்ற மாதிரி இங்க ரிக்வஸ்ட் வைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி கம்பெனி அப்படின்றது அது வரும் இங்க. ஸோ அந்த லோக்கல்ல வேலை செய்யக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த நபர்களோ இல்ல அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வடக்குன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை கலெக்ஷனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அங்கிருந்து இவங்களும் வருவாங்க. ஸோ இப்போ லோக்கல்ல இருக்க பர்சன் தான், அதாவது அங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இங்க இருக்கிற பர்சன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்க தான் உங்களை தேடி வருவாங்க.
அப்போ ஒரு லோன் எடுத்தா அவன் அங்கிருந்து தான் வரணும், அந்த அப்ளிகேஷன் சொந்தக்காரங்க அங்கிருந்து தான் வரணும், அந்த லோன் கொடுத்தவங்க அங்கிருந்து தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அங்கிருந்து மூவ் பண்ணுவாங்க. ஒருவேளை கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா தான் மேபி அங்கிருந்து பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் இந்த மாதிரி கட்டல அப்படின்ற பட்சத்துல ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலா நம்ம பேசல, என்ன நிதர்சனம், எது உண்மை, எப்படி நடக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலா எடுத்த உடனே ஒரு லோன் வாங்கினவங்க மேல கேஸ் கொடுத்துட மாட்டாங்க. இஎம்ஐ கட்டலன்னு உடனே அவங்க 3 மாசமா 6 மாசமா கட்டல கேஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்துட்டு நீங்க லோன் கட்டல சார், இந்த டேட்டு தாண்டிடுச்சு, அதனால இந்த ஆக்ட் படி நாங்க வந்துட்டு கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. எடுத்த உடனே இங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்டு உங்களை வந்து பதில் சொல்லி அரெஸ்ட் பண்ணி போடுறது அதெல்லாம் வந்து கிடையாது. கோர்ட்டுக்கு போகும் 3 மாசம் 6 மாசம் அந்த கோர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க, சம்மன் ஏதாவது அனுப்புவாங்க. அப்ப நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து கான்வர்சேஷன் போகுமே தவிர நீங்க வந்து ஒரு கிரிமினல் கேஸ் மாதிரி எடுத்த உடனே உங்களை தூக்கி உள்ள வச்சிட மாட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் தெளிவாது. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லோனை திரும்ப கட்டுறது. உங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவறாக இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் வந்துட்டு கொடுங்க. இன்ஃபார்ம் கொடுத்தீங்கனாலே ஃபர்தரா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸோ இதுக்கு வேற என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. நீங்க வந்து கால் மூலியமா சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அது வந்து ப்ரூஃபா மாறாது. நீங்க மெயில் மூலியமா சொல்லும் பொழுது இப்போ இன்கேஸ் ஃபியூச்சர்ல இவங்க லீகல் போகும்பொழுது அப்ப என்ன ஆகும்னா, சார் இந்த பாருங்க எனக்கு வந்து கோர்ட்ல நீங்க சொல்லலாம், உங்க அட்வொகேட் மூலியமா நீங்க வந்து வாதாடலாம். அதாவது இது போல பாருங்க சார், என்னால முடியலன்னு சொல்லி என்ன இந்த ரீசன், எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் போயிடுச்சு, கை போயிடுச்சு, இல்ல வந்துட்டு எனக்கு பெரிய விபத்துல என்னால வேலைக்கே போக முடியாது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்ப கூட செட்டில்மெண்ட் கேட்டேன், இவங்க தான் சார் தரல அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ப்ரூஃபை வந்துட்டு காமிக்கலாம். ஜஸ்ட் காலில் பேசிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா இந்த மாதிரி பேசினேன் சார், சொன்னேன் சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சொன்னேன் பேசினேன் அப்படின்றத விட சொன்னேன் பேசினேன் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்றது இருந்துச்சுன்னா ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் அவங்களும் கொண்டு போக மாட்டாங்க, நீங்களும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமோ அதை கட்டி முடிச்சிருங்க. அப்படின்னா ஓடிஎஸ் பண்ணிடுங்க. இந்த ஓடிஎஸ் என்னன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ஓடிஎஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு லோன் அப்ளிகேஷன் கட்ட முடியாதவங்களுக்கும் இந்த ஓடிஎஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓடிஎஸ்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஓடிஎஸை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் வந்துட்டு ஓடிஎஸ் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. OTS, T ஃபார் தமிழ்நாடு. ஸோ எஸ், ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக சீக்கிரமாக அந்த வீடியோ அப்படின்றத மேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து கட்டவில்லை என்றால் இஎம்ஐ செலுத்தலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி. அப்போ பேங்க் என்ன செய்வாங்க, அப்போ ஃபினான்ஷியல் என்ன செய்வாங்க, அப்ளிகேஷன் வேற ஃபினான்ஷியல் வேற அப்படின்றது கிடையாது. ஸோ பேங்க் அப்படின்றது தனி, அப்ளிகேஷன் அப்படின்றது தனி. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அவங்கள யாருன்னு சொல்கிறோமா, இங்கே லோக்கலில் கம்பெனி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்கள ஃபினான்ஷியல். ஆனால் மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்க எல்லாமே ஃபினான்ஸ் அப்படின்றது தான் வரும். இந்த 3 கேட்டகரியிலையும் நம்ம லோன் எடுத்துக்கிட்டலையும் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத 1 by 1 சொல்கிறேன். இதில் இடையில கால் வர்றது, மெசேஜ் வர்றது, நீங்கள் அது இதுன்னு கத்துறது, இதெல்லாம் இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒன்று நடந்துட்டு இருக்கும். பட் நார்மலாக இந்த அப்ளிகேஷன்லையும் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப வந்து அக்ரெசிவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போகாதீங்க. ஒருவேளை அப்படி பேசுனாங்கன்னா அது தப்பான விஷயம். அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் கால் ரெக்கார்டிங் வச்சு அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் மூலமா கம்ப்ளைண்ட் அப்படின்றத ரைஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த பதிவு பிடிச்சிருக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கேளுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் இந்த விரைவில் உங்கள் விஸ்வநாதன். பாய்.